தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் அன்பு தம்பி மசே ஸ்டாலின் பாரதி. சமீபமா தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு என்ற மாநாட விசிகா நடத்தியிருந்தாங்க. இந்த மாநாடு சில பேர் தோல்வி அப்படிங்கிறாங்க, சில பேர் வெற்றி பெற்றது அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு தேவையில்லை பாஸ். நம்ம ஸ்டாலின் பாரதி வாடைய வழியில நம்ம கருத்தை நம்ம தெரிவிக்கணும் இல்லையா? அதனாலதான் கருத்தை சொல்ல இங்க வந்திருக்கிறேன். அதனால ஐயா விஜய் அவர்கள் பாடுற மாதிரியே let me sing a குட்டி ஸ்டோரி, play attention, listen to me. இதை பத்தி தான் இந்த காணொலியில நம்ம விரிவா தெளிவா பார்க்க போறோம். வாங்க காணொலிக்குள்ள போலாம். முதல்ல இந்த மாநாடு வெற்றி அடைஞ்சதா தோல்வி அடைஞ்சதா அப்படிங்கிற கருத்தை நான் பின்னாடி சொல்றேன். ஆனா இப்ப நான் நடுவில் சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாநாடு இப்படி நடந்தது அப்படி நடந்தது அப்படின்னு பில்டப் கொடுப்போம் இல்லையா, அந்த பில்டப்லயே இந்த மாநாடு வெற்றி அடைஞ்சதா தோல்வி அடைஞ்சதா அப்படிங்கிறத நீங்க கருத்துல சொல்லிட்டு போங்க, நீங்களே நிர்ணயிச்சிங்க. புரியுதுங்களா? இப்ப என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா, நம்ம வெளியில மக்கள் கிட்ட விசிக அப்படின்னு பேச்சு எடுத்தோம்னாலே அது ஒரு சாதி கட்சி அப்படின்ட்டு அவங்க மட்டும் கடந்து போயிட்டே இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய நிலைமையில தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு என்பதை நடத்துவதற்கு விசிகா எப்படி ஒரு திட்டத்தை முன்னெடுத்தாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி. அது மட்டும் இல்லாம இப்படி மக்கள் கிட்ட சாதி கட்சின்னு பேர் வாங்கிட்டு போற ஒரு கட்சி தமிழ் தேசிய ஐயா திருமாவளவன் அவர்கள் தமிழ் தேசிய மாநாடு என்பதை நடத்துவதற்கு என்ன தகுதி இருக்கு என்ற மாதிரி கேள்வியெல்லாம் வேற எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப உதாரணத்துக்கு தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு அப்படின்னா, தமிழ் அப்படின்னாலே எல்லா குடிகளும் வரணும், அதுதான் ஒரு தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு அப்படின்னு சொல்ல முடியும். உதாரணத்துக்கு இப்ப சமீபமா காவிரி நதிநீர் உரிமை ஆர்ப்பாட்டம் நடந்தது இல்லையா, எழும்பூரில் நடந்தது. அந்த போராட்டத்துல கிட்டத்தட்ட அனைத்து குடிகளும் பங்கேற்று நடத்தினாங்க. அது ஒரு அனைத்து குடி சார்ந்த ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம். அது கிட்டத்தட்ட அப்படி வச்சீங்க, அது சொல்லலாம் மாநாடுன்னு கிட்டத்தட்ட கூட சொல்லலாம். அப்படி ஒரு கூட்டம் நடப்பதுதான் மாநாடு. ஆனா சம்பந்தமே இல்லாத நீங்க தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு அப்படின்னு நடத்துவதற்கு நீங்க என்ன விட ஒண்ணும் புரியல. இந்த வடிவில் சொல்ல என்ன 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 ஒண்ணும் புரியல ஐயா அப்படின்ற மாதிரிதான் இருக்கு தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதாவது ப்ரோ, நாங்க ஆட்சியிலும் பங்கு தரோம் அதிகாரத்துல பங்கு தரோம் அப்படிங்கிறவரோட நீங்க ஆதரவு செஞ்சு ஆட்சியில பங்கு அதிகாரத்துல பங்கு என்கிற நிலையில இப்ப ஆட்சியில இருக்கக்கூடிய கட்சி கூட ஆதரவு நிலையில இருக்கிறீங்க. அப்படி இருக்கக்கூடிய நிலையில ஐயா வன்னியரசு அவர்கள் சமூக நீதித்துறைக்கு அமைச்சராகவே ஆயிட்டாப்ல. அப்படி என்ன பண்ணிருக்கணும், அதாவது கீழ்நிலையில இருக்கக்கூடிய பட்டியலின மக்களுக்கான உரிமைகளை பெற்று வாங்கியிருக்கணும். அந்த 100 நாள்ல அதை செஞ்சு முடிச்சு தாவேக அரசு என்பது பட்டியலின மக்களுக்கான அரசு, இங்க கீழே அடித்தட்டுல இருக்க மக்கள் அனைவரும் முன்னேறி வருவதற்கான ஒரு அரசு அப்படின்னு நீங்க சொல்லி பட்டியலின மக்களுக்கான உரிமைகளை எல்லாம் பெற்றுக் கொடுத்து இந்த 100 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் பட்டியலின மக்கள் எழுச்சி மாநாடு அப்படின்னு நடத்திருந்தீங்கன்னா அது பாராட்டுதலுக்குரியது. நானே உட்காந்து சொல்லியிருப்பேன், ஐயா திருமாவளவன் அவர்கள் மதிக்கத்தக்கவர், மிஸ்டர் திருமாவளவன் இஸ் வெரி குட் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனா அந்த உரிமைகளை எதுவுமே நீங்க பெற்று தரப்படல. இவ்வளவு நாள் நீங்க திமுக ஆட்சி காலத்துல இருக்கும்போது அவங்களோட கூட்டணியில் இருந்தீங்க, அதிமுக ஆட்சி காலங்கள்ல இருக்கும்போது அவங்களோட கூட்டணியில் இருந்தீங்க, இப்ப தாவேக ஆட்சியில இருக்கும் அவங்களோட ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்துல பங்கு அப்படின்னு உக்காந்துட்டு இருக்கீங்க. இவ்வளவு நாள் நீங்க இருந்தீங்க இல்லையா, பட்டியலின மக்களுக்கான உரிமைகளை நீங்க பெற்றுக் கொடுத்தீங்களா? அந்த அடித்தட்டு மக்கள் இருக்கிறாங்க, அவங்க உரிமைகளுக்காக போராடுறாங்க அப்படின்னா அவங்க இப்ப வரைக்கும் அந்த அடித்தட்டு மக்கள் போராடிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இந்த பட்டியலின மக்களுக்காக தாட்கோ நிதி அப்படின்னு ஒரு நிதி உதவி தருவாங்க, கடன் உதவி மாதிரி தருவாங்க. அந்த உதவியிலிருந்து ரூபாய் 850 கோடியை தாவேக அரசு எடுத்துட்டுதான் ஒரு செய்தி இருக்கு. இதுக்கெல்லாம் திருமாவளவன் அவர்கள் குரல் கொடுத்தாரா, பேசினாரா, செஞ்சாரா? ஒண்ணுமே கிடையாது. கடைசி வரைக்கும் அடித்தட்டு மக்கள் போராடிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இவரும் உக்காந்துக்கிட்டு அடுத்த கட்சி யார் வருவா, அவங்களோட கூட்டணி போலாமா, என்னால அவங்களும் ஹோல்டு பண்ணி வைக்க முடியாது, எடப்பாடி பழனிசாமியை ஹோல்டு பண்ண முடியாதா, ஸ்டாலினை ஹோல்டு பண்ண முடியாதா, சீமானை ஹோல்டு பண்ண முடியாதா, விஜயை ஹோல்டு பண்ண முடியாதா அப்படின்னு கடைசி வரைக்கும் இப்படி கேள்வி கேட்டுதானே இருக்க முடியும். அந்த மக்களுக்காக நீ எதுவுமே செய்யவே முடியாது. ஐயா வன்னியரசு அவர்கள் ஒரு இடத்துல இந்த மாதிரி கடன் வாங்குறது தப்பு இல்ல, திரள் நிதி வாங்குறதுதான் தப்பு என்று சொல்லியிருந்தார். இந்த என்னமோ ஒரு படம் ஐயா விஜய் அவர்களுடைய படத்துல வடிவேல் போய் கேட்பார், பாடி சோடா அவரு போயிட்டு, சார் இந்த குரங்கு பொம்மை சார் அது கண்ணாடி சார், ஐயோ நான் தான் அது அப்படின்னு ஷாக் ஆயிடுவாப்புல.
இதேதான் ஐயா வன்னியர் சோழர்களுக்கும் நம்ம போட்டு காமிக்கிறோம். என்ன விலை? கண்ணாடி சார் அது. நம்ம மூஞ்சியா? இப்ப அது கூட இதெல்லாம் விட்டுருங்க, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஐயா திருமாவளவன் அவர்கள் வந்து சொல்றாரு, இங்க பாருங்க, நான் வந்து மூஞ்சி கழுவுனா லேட் ஆயிடும் அப்படின்ட்டு லேட் ஆகக்கூடாது அப்படின்னு வந்திருக்கிறேன். எனக்கு வந்து திரள் நிதி இப்ப 10 லட்சம் தான் வந்திருக்குது, 30 லட்சம் ஆகி தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால எங்க மூஞ்சி கழுவுனா லேட் ஆயிடுமோன்னு சொல்லிட்டு நான் அப்படியே வந்துட்டேன். தாய் சிறுத்தைங்க நான் காத்துக்கிட்டு இருக்கிறேன். என்னுடைய நான் வளர்த்த சிறுத்தை எல்லாம் அடங்குமாறு அத்துமீறி சிறுத்தை எல்லாம் உங்க பாக்கெட்ல வச்சிருக்கிற நிதியை நீங்க கொடுத்துட்டு போனோம். நான் எவ்வளவு நேரம் ஆனா நிற்பேன், நீங்க இருக்கிற நிதியை கொடுத்துட்டு தான் போனோம். திரள் நிதி வாங்க தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு வெளிப்படையா ஐயா சொல்றாப்புல. இதே ஐயா வன்னியர் சொல்றதுக்கு ஓட்டி காட்டணும். கடன் வாங்குறது தப்பு இல்ல, திரள் நிதி வாங்குறது தான் தப்பு. அணிலாவது அணில் ரொம்ப உஷாரான அணில். வரும்போதே வந்து பஸ்ல தான் வரும், பவுன்சர்லாம் வச்சுக்கிட்டு வரும், பஸ் மேலே ஏறி நின்று பேசும், அப்படியே போயிடும். ஆனா அணிலை பார்க்க வந்து இன்னொரு அணில் மாட்டுச்சுன்னா சட்னி. இது செய்தி சொல்றான், இது வரைக்கும் சுமாரா 61 அணில் இறந்து போயிடுச்சு, சுமாரா இறந்துச்சு அப்படின்னு செய்தி சொல்றாங்க. ஆனா இங்க சிறுத்தை வரும்போதே பாவம் கூண்டு வச்சு பிடிச்ச மாதிரி இருக்காங்க. இன்னும் எங்கெங்கிருந்து வராங்கன்னு தெரியல. திடீர்னு வந்து சாவுல எல்லாம் மரியாதை மாலை போட்டாங்க. இவங்க ஏறி வந்து தலைமையெல்லாம் மாலை போடுறாங்க. எங்கெங்கடா வரீங்க அப்படின்னா, வரும்போது சிறுத்தை தெம்பா வந்தது. நடந்து வரும்போது வந்து இப்படி நிக்குது சிறுத்தை, சிறுத்தை பாவம் முடியல என்னதான் சொல்றது அப்படின்னு தெரியல. ஏதாவது சிங்கம் சிறுத்தை நல்லா சாப்பிட்டுச்சா, ஓவரா சாப்பிட்டுச்சா, தண்ணி குடிச்சிருச்சா, இல்ல பிபி சுகர் ஏதாவது ஏறிச்சா இறங்கிருச்சா ஒண்ணும் தெரியல. இவர் பார்த்தா அப்படி நிக்கிறாப்புல, கீழே இடத்த பார்த்தா விசிறி வச்சு விரிச்சிட்டு எந்திரிப்பா எந்திரிப்பா அப்படின்னு தண்ணி குடிச்சு எழுப்பிக்கிறாங்க. என்னத்தான் ஒண்ணும் தெரியல. இந்த ஓங்கி அடிச்சா 1.5 டன் வீட்டு பாக்குறியாடா அப்படின்னு கேக்குற மாதிரி இங்க இருந்து வராங்க. திடீர்னு ஒருத்தர் ரைட்ல இருந்து வந்து 1.5 டன், இந்த லெப்ட்ல இருந்து வந்து 1.5 டன், ஒருத்தர் ஸ்ட்ரைட்டா குதிச்சு வந்து 1.5 டன். பாவம் தாய் சிறுத்தையை போட்டு நசுக்கிட்டாங்க. எனக்கே பார்க்கும்போது வருத்தமா இருக்கு. கரூர்ல 41, இங்க 2000 போது. என்னையா பாருங்க, அந்த மனுஷனை பாருங்க, கீழே இருக்கணும் பாருங்க, மேல இருக்கணும் பாருங்க. அதாவது இந்த மாநாடு வந்து ஐயா வந்து ஆனந்த் சொல்லுவாரு, அடங்கமறு அத்துமீறு அப்படின்னு. இந்த மாநாடும் அதுக்கேற்ற மாதிரியே தான் நடந்தது. அடங்கமறு அத்துமீறுன்ற மாதிரிதான் இந்த மாநாடு அப்படியே நடந்தது. இது வந்து தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு இல்ல, விசிக காமெடி மாநாடு. இதுதான் உலகத்திலே ஒரு கேவலமான மாநாடு எடுத்து காமி அப்படின்னா இந்த மாநாடு தான் எடுத்து காமிக்குது. ஒரு ரொம்ப கேவலமான மாநாடு. நாம வந்து தமிழ் தேசியத்தை எவ்வளவு போற்றி மதிக்கும், உயிருக்கு மேலா அதை கருதி அதுக்காக நம்ம போராடிட்டு இருக்கோம். ஒரு வினாடியும் ஒவ்வொரு நிமிடமும் அதை பத்தி யோசிக்கிறோம். ஆனா அந்த கொள்கைய தமிழ் தேசியம் அப்படிங்கிற சொல்ல எவ்வளவு கேவலமா நடத்த முடியுமோ செய்ய முடியுமோ அவ்வளவு கேவலமா ஐயா திருமாவளவன் வந்து செஞ்சிருக்கிறேன். திருமா அப்படின்னாலே வந்து உயர்ந்தவன், மா அப்படின்னா வந்து உயர்ந்தவன் உயர்ந்தவர் அப்படின்றதுதான் பொருள். உயர்ந்தவர் அப்படின்னா அவங்க செய்யக்கூடிய அந்த செயல்களும் உயர்ந்ததாகவும் உயர்ந்த மனிதனாகவும் தான் இருக்கும், அவங்க ஆட்டிடியூட் கேரக்டர் எல்லாம். ஆனா எவ்வளவு கேவலமான செயல் ஐயா திருமாவளவன் அவர்கள் செஞ்சிருக்கிறாரு அப்படிங்கிறத நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இது வந்து ஒரு மன்னிக்க முடியாது. இது தமிழ் தேசத்தை எவ்வளவு கேவலப்படுத்த முடியுமோ அவளுக்கு எவ்வளவு கேவலப்படுத்திருக்கு. மன்னிக்கவே முடியாத ஒரு மாநாடு அப்படின்னா இந்த தமிழ் தேசிய மாநாடு. தம்பி ரேம்ப்ல ஏறாது, கீழே இறங்கி அங்க கரண்ட் சாகடி இது, அங்க ஏன் ஏற, அது ஜெனரேட்டர் தள்ளி வா சாரெல்லாம் தூக்காத, இறங்கு ஏன்பா அங்க அடிச்சு கருப்பு சட்டை அவன் அடிக்காத. இதுவா மாநாடு? ஒரு மாநாடு அப்படின்னா ஒரு தீர்மானங்களை கொண்டு வரணும், வளர்ச்சி திட்டங்களை அங்க சொல்லணும், எல்லாரையும் திரும்பி பார்க்க வைக்கணும், அதுதான் மாநாடு. அதை விட்டுட்டு இந்த மாதிரி மாடு மேய்க்கிற வேலைக்கு எதுக்கு மாநாடு? இந்த மாடு மேய்க்கிற வேலையை பார்க்கணும் அப்படின்னா ஒரு டிவிலயே உட்காந்து ஒரு வீடியோ பேசி இதை சொல்லிட்டு போயிட்டு இருந்தான். இதுக்கு தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு நடத்தி தமிழ் தேசியம் அப்படிங்கிற கொள்கையை வேற இழிவுபடுத்துறாங்க திருமாவளவன். இது எதுக்கு நடத்தணும்? தலைமை தாங்கக்கூடிய பண்பு இருக்கு, நம்ம சொன்னா 4 பேர் கேட்பாங்க அப்படின்னா தலைமை தாங்கலாம், இல்லை தேவையே இல்லை, போயிட்டே இருக்கலாம். ஐயா மாநாடு கூட்டம் ஏதாவது நடத்துறீங்க அப்படின்னா ஐயா சீமான்லாம் வேணாம், நாம் தமிழர் கட்சியில கடைக்கோடி தொண்டர் யாராவது இருப்பார் இல்லையா, அவரை அழைச்சிட்டு வந்து ஒரு கூட்டம்னா எப்படி நடக்கணும், ஒரு மாநாடுனா எப்படி நடக்கணும், எப்படி கட்டுக்கோப்பா இருக்கணும் அப்படிங்கிறது கேட்டு தெரிஞ்சீங்க.
அதுதான் மாநாடு, அதுதான் கூட்டம். நாம் தமிழர் கட்சியில இருந்து கத்துங்க. ஐயா விஜய் கிட்ட மாஸ்க் காமிக்கிறீங்களான்னு, நாங்களும் பெரிய கட்சி தான், உனக்கு மட்டும்தான் ரேம்ப் தாண்டி ஆள் வருவாங்களா, பேரிகார்டு தாண்டி ஆள் வருவாங்களா, எங்களுக்கு எல்லாம் வர மாட்டாங்களா, என்ன பார்க்க ஆள் இல்லையா அப்படின்னு மாஸ்க் காமிக்கிறீங்களா, வெயிட் காமிக்கிறீங்களா? என்னதான் காமிச்சாலும் உங்களுக்கு 2 சீட்டு பிளாஸ்டிக் சேர் தான். இவ்வளோ நாள் பண்ணிக்கிறீங்க, இவ்வளோ அரசியல் பேசுறீங்க. நாங்க எங்க தொண்டர்களுக்கு யூனிவர்சிட்டியா மாத்திருக்கிறேன், அறிவு கற்றுக் கொடுத்துருக்கிறேன், அரசியல் கற்றுக் கொடுத்துருக்கீங்களே, இதுதான் உங்க சிறுத்தைகளுடைய பலமா? இதுதான் அவங்களுடைய யூனிவர்சிட்டியா? எல்கேஜி பையன் கூட ஒழுங்கா இருப்பான், என்ன அடங்குவான், அமைதியா இருப்பான். நீங்க இவ்வளவு கத்துறீங்க, அப்ப கூட அமைதியா இல்லை யாரும். உங்க பேச்ச கேட்கறதுக்கு யாருக்கும் விருப்பம் இல்லை. தேவையில்லாம இந்த மாஸ்க் காமிக்கிற வேலையெல்லாம் செய்யாதீங்க. நீங்க போன தடவை திமுக கூட இருந்தீங்க, திமுக உங்களுக்கு இது வரைக்கும் பொது தொகுதியே தரல. இப்ப மட்டும் உங்களுக்கு பொது தொகுதி தந்துருவாங்க நீங்க எதிர்பார்க்குறீங்களா? 2 சீட்டுக்கு மேல வாங்கிடலாம் நீங்க எதிர்பார்க்குறீங்களா? அதுக்கு மேல முடியுன்றீங்களா? உங்களால முடியும், ஆனா உங்களுக்கு தரமாட்டாங்க. ஏன்னா ஐயா விஜய் அவர்களே சாதி மதம் பார்த்துதான் பெரம்பூர் தொகுதியும் திருச்சி கிழக்குல நின்னாரு. அப்படி இருக்க அந்த கட்சி, அந்த கட்சியினுடைய தலைவர் உங்களுக்கு எப்படி வாய்ப்பு தருவாங்க? சும்மா நான் இந்த மாஸ்க் காமிக்கிறேன், நாங்களும் பெரிய கட்சி தான் அப்படின்ற வேலையெல்லாம் வேணாம். இந்த தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு நடத்துறேன் அப்படிங்கிறலாம் வேணாம். முதல்ல நீங்க ஆதரவு தரக்கூடிய கட்சி இருக்கு இல்லையா, அவங்களுடைய கொள்கை திராவிடமா தமிழ் தேசியமா அப்படிங்கிறத விளக்கிட்டு, அவங்களுக்கு விளக்கம் கொடுத்துட்டு அப்புறம் பார்க்கலாம், தமிழ் தேசிய திராவிட பயிற்சி மாநாடு நடத்துறோமா இல்ல தமிழ் தேசிய மாநாடு நடத்தணுமா அப்படின்னு. இது வரைக்கும் நான் ஐயா திருமாவளவன் அவர்களையோ விசிகாவிலையோ விமர்சிச்சதே இல்லை. சொன்னா திமுக சார்ந்து விமர்சிச்சிருப்பேனே தவிர தனிப்பட்ட முறையில நான் இந்த மாதிரி விமர்சிச்சதே இல்லை, பேசவே மாட்டேன். ஏன்னா அளவு கடந்த மரியாதை ஐயா திருமாவளவன் அவர்களுடைய கேரக்டர். நல்லா பேசக்கூடிய ஒரு தலைவர், தான் பேசும்போது நிறைய விடயங்கள் சொல்லக்கூடிய ஒரு தலைவர், நல்ல ஆற்றல் மிக்க ஒரு மாற்று சக்திக்கான தலைவர். ஐயா சீமானை எப்படி பாக்குறோம் அப்படியேத்தான் ஐயா திருமாவளவன் அவர்களையும் பார்த்தேன். ஒரு நல்ல தலைவர், நல்ல பேச்சாளர், ஒரு நல்ல புரட்சியாளர். ஆனா எப்ப நீங்க தமிழ் தேசியத்தை இழிவுபடுத்துனீங்களோ, தமிழ் தேசிய மாநாடு நடத்துறேன் அப்படின்னு நீங்க தமிழ் தேசியத்தை இழிவுபடுத்துனீங்களோ, அப்பதான் எனக்கு பேசணுமே தோணுச்சு. இந்த காணொலியெல்லாம் நான் போட்டிருக்கவே மாட்டேன், தேவையே கிடையாது. நீங்க தமிழ் தேசிய மாநாடு நடத்துறேன் அப்படின்னு இழிவுபடுத்துறதுனால மட்டும்தான் இதெல்லாம் நம்ம பேசுறோம், இல்லைன்னா பேச வேண்டிய அவசியமே கிடையாது. அதனால தயவு செய்து சொல்றேன், அடுத்த தடவை தமிழ் தேசிய மாநாடு அப்படிங்கிறதெல்லாம் நடத்தாது. ஏன்னா எல்லா தமிழர்களையும் தமிழ் அப்படின்னு சொன்னா அதுல இருக்கக்கூடிய எல்லா குடிகளையும் சேர்த்து நடத்துவதுதான் தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு. நீங்க குறிப்பிட்ட மக்களை வச்சுக்கிட்டு தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு நடத்துறேன் அப்படின்னா அது தமிழ் தேசியத்திற்கான மாநாடே இல்லை, அது தமிழ் தேசியத்திற்கான படியே இல்லை. ஆனால் தயவு செய்து இந்த கருத்தெல்லாம் புரிஞ்சுங்க. நான் சொன்னேன்னே என்ன அடிக்கணும் உதைக்கணும் அண்ணனை திட்டா நம்மளாம் யாரும் நினைக்க வேணாம். தயவு செய்து தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு மட்டும் நடத்தாதீங்க. நான் மீண்டும் சொல்றேன், ஐயா திருமாவளவன் அவர்கள் தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு நடத்தல, சாதிக்கான மாநாடு, சாதி கட்சி மாநாடு தான் ஐயா திருமாவளவன் அவர்கள் நடத்தியிருக்கிறார். எனவே மக்களே, சிந்தியுங்கள், செயல்படுங்கள். அடுத்த காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.